ஒரு கையை மட்டும் எடுக்க வேணாம்னு சரி, அவங்களுக்கு தேவை வீலு சுத்தணும், நம்ம இப்படி சுத்தி விளையாடணும் ஜாலி. அந்த சைக்கிள் பெடல் செய்யப்படவில்லை, அதனால பாத்ரூம் ஏரியாவை பயன்படுத்த முடியாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு லேபர் ஆகிட்டு பெடல் பண்ண சொன்னால் வேகமாக சுற்றி அதுலேருந்து மறுபடியும் கையை எடுத்துட்டுறாரு. இதனால் என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸ் வந்துட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் முத்து என்ன சொல்கிறாரு, நான் பெடல் பண்ணுறேன், உங்களுக்கு தேவை சுற்றணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்போவுமே ஓவர் ஸ்மார்ட்னஸ் வந்துட்டு சில இடத்துல ரொம்ப பெரிய அளவில் நம்மளை வந்துட்டு கவுத்து விட்டுரும். அதுதான் இப்போ நடந்துச்சு. தன்னை ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்ன்னு நினச்சிட்டு இருக்க முத்து, நான் பெடலில் சுற்றுறேன், அது பாட்டுன்னு சுற்றி வீல் சுற்றுது, அதுதானே முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசினார். இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணார், பெடல் பண்ணலை. ஸோ பெடல் பண்ணணும் அப்படின்றத மறந்துட்டு இந்த இடத்துல வீல் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனுவனாக பேசினார். அருண் அங்கே சொல்லியிருக்காரு, ஸோ அவர் வந்துட்டு பெடலில் கொஞ்சம் கை வைக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதையுமே வந்துட்டு கேட்கல, அவருக்கு தேவை வீல் சுற்றணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி முத்து அங்கே கொஞ்சம் பேசினார். ஏகத்தாளமாக கொஞ்சம் வந்துட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பேசினார். இப்போ என்ன ஆச்சு, பாத்ரூமுக்கு தண்ணி விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முத்து பண்ண வேலையால். ஸோ ஒரு மீட்டிங் போடுறாங்க, அவர் பண்ண வேலையால் ஒட்டுமொத்த ஒர்க்கர்ஸோடைய உழைப்பும் வீணாகிடுச்சு அப்படின்னு அருண் சொல்கிறாரு. மஞ்சுரி என்ன சொல்கிறாங்க, அது வந்துட்டு தொழில்கூடம், வேலை செய்கிற இடம், விளையாடுற இடம் இல்லை அப்படின்னு மஞ்சுரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு முத்து. தன்னுடைய ஓவர் ஸ்மார்ட்னஸால் இப்போ பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த மாதிரிலாம் மேனேஜராக இருக்கும்போது பண்ணார், ஆனால் இப்போ அதை விட ரொம்ப கேவலமாக லேபராக இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.